லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னத்த இந்த வாட்ஸ்அப் மூலமா அந்த முருகேசனை சித்தார்த்தும் பூமியும் கண்டுபிடிச்சாங்களோ அதே குரூப்புக்கு தப்பான ஒரு மெசேஜ் அனுப்பி இவங்க ஆனந்த ரீச் ஆக முடியாம டைவர்ட் பண்ணி வேற இடத்துக்கு அனுப்பிச்சிட்டோம். இனிமே இவங்க தெரு தெருவா ஆனந்த தேடி அலைய வேண்டியதுதான். யாரோ ஒரு பொம்பளைய கூட வச்சுக்கிட்டு எனக்கே பிலிம் காட்டுறாளா? இப்ப அவ கதி என்ன ஆக போகுதுன்னு பாரு. அத்தை சூப்பர் அத்தை. இந்த இடம் தானே அவர் சொன்னது? ஏய் மாப்ள, ஓரா டேய். பொம்மி, ஆசையாம நான் சொல்றத கேளு. உனக்கு சப்ளை பண்ணது அந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறானே அவனான்னு பாரு. அக்கா, அவன் முகத்தை மறைச்சிருக்காங்கக்கா, சரியாவே தெரியல. தப்பிக்கிறான் பாரு. ஏய் ஏய் நில்றா. டேய் டேய் என்னடா ஏடா எங்களை பார்த்து பயந்து ஓடுற? நீங்க யாரு? நாங்க யாருன்னு உன்கிட்ட சொல்லணுமா? டேய், நீ கெமிக்கல் சப்ளை பண்றவன் தானே? சொல்றோம். அக்கா 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 அக்கா, இவன் நம்ம ஆளுக்கா, விடுக்கா, நம்ம ஆளுதான்க்கா. டேய் சந்தோஷ், அக்கா உன் மூஞ்சில என் பீச்சாங்கைய வைக்க என்ன என்கிட்ட பிலிம் காட்டுறீங்களா? அஞ்சலி ஸ்வீட்க்கு யாரா கெமிக்கல் சப்ளை பண்ணது? அக்கா அக்கா, சத்தியமா எங்களுக்கு தெரியாதுக்கா. நமக்கு வந்த தகவல் என்னன்னா, 2 பொம்பளைங்க ஒரு ஆம்பளை வருவாங்க. அவங்க வர சொல்ல நம்ம ஆளு ஒருத்தன் தப்பிச்சு போற மாதிரி பாவலா பண்ண சொன்னாங்கக்கா. அது மட்டும் தாங்க பண்ண சொன்னாங்க. இதை பண்ணா இம்புட்டு பணம் தரேன்னு சொல்லி அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி அக்கௌண்ட்லயும் போட்டு விட்டாங்கக்கா. அந்த வேலையை செய்ய சொன்னது யாருன்னு எங்களுக்கு தெரியாதுக்கா. குயிலக்கா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்க வேணாம். நாம கேட்காமயே உங்க குரூப்ல தகவல் வந்துச்சுல, அப்பவே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுக்கா. இது வேணும்னே நம்மள அலைய விடணும்னு பிளான் பண்ணிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. அப்ப இது கண்டிப்பா அந்த அம்மாவோட திட்டமா தான் இருக்கும். பாருடா, இந்த குயினுக்கே அல்வா கின்றாளா? அவளை விடக்கூடாது. இன்னைக்கு ஒரு கை பாத்துருவோம். அவங்கள நேருக்கு நேர் மோதி பிரயோஜனமே இல்லக்கா. அவங்கள மாதிரியே நாமளும் திருப்பி அவங்களுக்கு போக்கு காட்டணும். நாமளும் தப்பு தப்பா அங்க போறோம் இங்க போறோம்னு அவங்களுக்கு தகவல் கொடுப்போம். கொஞ்ச நேரம் அவங்க சந்தோஷமா இருக்கட்டுமே. சந்தோஷப்படுத்திடுவான். இன்னைக்கு அந்த சாவித்திரி கண்ல விரல விட்டு ஆட்டணும் பொம்மி. சந்தோஷ், வரேன். சரிக்கா, போயிட்டு வாக்கா. போலாம் பொம்மி. தமன்னா அத்தை கொஞ்சம் உஷாரா இருக்கணும். அதனால கொஞ்சம் சோகமா முகத்தை வச்சுக்கோ. மாமா, என்ன சாவித்ரி, என்னமாச்சு? மாமா, கடைக்கு சீல் வைக்கிறதுக்கு காரணமானவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் நாங்களும் எல்லா இடத்துலயும் தேடி அலைஞ்சுகிட்டு இருந்தோம்.
அதுக்குள்ள இவர் ஃபோன் பண்ணி பிரஸ் ஆளுங்களாம் வராங்க அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் வீட்ல ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்றதுன்னு தெரியாம மனசு கேட்கல மாமா. உங்களுக்கு உறுதுணையா இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க 2 பேரும் திரும்ப வந்துட்டோம். என்ன பண்றது, நம்ம போராத காலம் இப்படிலாம் நடக்கணும்னு இருக்கு. இது பாருங்க மாமா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இதெல்லாம் நேத்ரா ஸ்வீட்ஸ் கடைக்காரங்க வேலையா தான் இருக்கும். அதனாலதான் நோட்டீஸ், பிரஸ் மீட் அப்படின்னு நம்மள போட்டு ரொம்ப நெருக்கடி கொடுக்கறாங்க. நான் அனுப்பின ஆளுங்க நிச்சயம் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க மாமா. நாம நிச்சயம் கடையை திறக்கிறோம். அதுல எந்த மாற்றமும் இல்ல. நீங்க தைரியமா இருங்க. பரவாயில்லம்மா, எப்படியோ நல்லது நடந்தா சரிதான். பொம்மிதான் கூப்பிடுறா, சொல்லுமா. அந்த எசன்ஸ் சப்ளை பண்ண ஆளை பத்தி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு தாத்தா. அவனை கையோட போய் நாங்க பிடிக்க போறோம். அப்படியா பொம்மி? ரொம்ப சந்தோஷம்மா. எப்படியாவது அவனை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சாதான் இங்க நடக்க போற பிரஸ் மீட்டை தடுக்க முடியுமா? உடனே ஏதாவது பண்ணுமா பொம்மி? கண்டிப்பா தாத்தா. ஆமா ஆமா, எந்த ஏரியால இருக்கானா? தாம்பரத்துல இருக்கானா தாத்தா. ஓ, தாம்பரமா? சரி சரிம்மா, பாத்து பத்திரம், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நாங்க பாத்துக்கிறோம் தாத்தா, ஒரு பிரச்சனையும் இல்ல. வேம்பு சார் என் கூட தான் இருக்காரு. அப்புறம் என்ன, நீங்க தைரியமா இருங்க தாத்தா. நான் போனை வைக்கிறேன். சரிம்மா. அந்த எசன்ஸ் சப்ளை பண்ண ஆளை பிடிக்க தாம்பரம் போயிட்டு இருக்காங்களா? எப்படியோ அவனை பிடிச்சிட்டா போதும். போலீஸ் கிட்ட சொல்லி இங்க நடக்க போற பிரஸ் மீட்டை தடுத்து நிறுத்திடலாம். எப்படியும் பொம்மி பிடிச்சிருவா தாத்தா. கண்டிப்பா பிரஸ் மீட்டை கேன்சல் பண்ணிடலாம். அது எப்படி பண்ணுவா? இந்த சாவித்திரி கேன்சல் பண்ண விட்டுருவாளா? ஆமா மாமா, ஜெகதீஷ் சொன்ன மாதிரி கண்டிப்பா பொம்மி அவனை கண்டுபிடிச்சிருவா. நீங்க கவலைப்படாம இருங்க. பொம்மி அவனை பிடிப்பாளா? அதனால பிரஸ் மீட்டை தடுத்துருவாங்களாமா? அந்த பிரஸ் மீட் நடந்தே தீரணும். இப்ப அந்த பொம்மியும் சித்தார்த்தம் நாம கொடுத்த ராங் மெசேஜ்னால தாம்பரம் பக்கம் போயிட்டு இருக்காங்க. தாம்பரத்துக்கு போய் ஏதாவது ஒரு நல்ல டீ கடையா பார்த்து டீ குடிச்சிட்டு வரட்டும். அவங்க எவ்வளவு தலைகீழ நின்னு தண்ணி குடிச்சாலும் அந்த எசன்ஸ் வித்தவனை கண்டுபிடிக்கவே முடியாது. அது சரி பொம்மி, நீ எங்கேயும் பொய் சொல்லக்கூடாது, எதுக்காகவும் பொய் சொல்லக்கூடாதுன்னு தானே சொல்லுவ. இப்ப எப்படி தாத்தா கிட்ட வாய் கூசாம பொய் சொன்ன? அதுக்கு மட்டும் நீ முதல்ல காரணத்தை சொல்லு. வேம்பு சார், இன்னும் அவங்களுக்கு புரியல. அந்த சாவித்திரி நம்மள எப்படி எல்லாம் சுத்த வச்சிட்டு இருக்காங்க. அவங்கள நாம கொஞ்சம் ஏமாத்தி பார்க்க வேணாமா? நான் தாத்தா கிட்ட சொன்ன விஷயம் எப்படியாவது சாவித்திரிக்கு தெரிஞ்சிருக்கோம். நாம தாம்பரத்துக்கு தான் போறோம்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. அங்க நிக்கிறா பொம்மி, நம்ம சிந்தாதிரிப்பேட்டைக்கு போறோம்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நாம சிந்தாதிரிப்பேட்டை போனதும் இமீடியட்டா அவங்க சொன்ன இடத்துல விசாரிச்சு எப்படியாவது அந்த ஆனந்த கண்டுபிடிக்கணும். ஆமா வேம்பு சார், தாத்தா கிட்ட சொன்ன மாதிரி கடைகள் எல்லாம் திறந்தாதான் அவரு சந்தோஷப்படுவாரு. இல்லனா அவரு நொறுங்கி போயிருவாரு வேம்பு சார். ஆட, குயின் பக்கத்துல இருக்கும்போது எதுக்கு பயம்? நீ ஆசைப்பட்ட மாதிரி கடைய திறந்தே ஆகுறோம். ஆமாக்கா, சாயந்தரத்துக்குள்ள கடைய திறக்கிறேன்னு அந்த சாவித்திரி சொல்லிருக்கா. அவங்க திறக்கிறதுக்குள்ள நாம திறக்கணும். சீக்கிரமா போங்க வேம்பு சார். பொம்மி, உன் ஸ்பீடுக்கு நான் ஹெலிகாப்டர் தான் எடுத்துட்டு வரணும். எங்கேயாவது வாடகைக்கு கிடைக்குமான்னு கேட்கட்டுமா? இருந்தா கேட்டு பாருங்க வேம்பு சார். ஜெகதீஷ் தாத்தா, பொம்மி தாம்பரத்துக்கு போய் அந்த ஆளை பிடிச்சிடுறேன்னு சொன்னா என்ன ஆச்சுன்னு போன் போட்டு கேளுப்பா. சரிங்க தாத்தா.
இன்னுமாப்பா அவளை நம்பிக்கிட்டு இருக்கீங்க? நானே ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பயந்துகிட்டு இருக்கேன். சார் 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 வீட்ல யார் இருக்கீங்க? என்னங்க என்ன? சார், ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து முக்கியமான விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ண போறதா கேள்விப்பட்டோம். அது உண்மையா சார்? ஏமா ஏதாவது பிரச்சனைனா நாங்களே வந்து உங்ககிட்ட சொல்றோம்மா. இந்த கலப்பட பண்ண விஷயத்துக்கும் அஞ்சலி ஸ்வீட்ஸுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு நிரூபிக்கிற வரைக்கும் கடையை திறக்க கூடாதுன்னு சொல்றாங்களே, அது உண்மையா சார்? அப்படியெல்லாம் எங்களுக்கு எந்த தகவலும் வரல. எங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிக்க போராடிக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க ஸ்வீட் பிசினஸே க்ளோஸ் பண்ண போறதா தகவல் வருதே, அது உண்மையா சார்? அதெல்லாம் எதுவும் உண்மை இல்லைங்க. அஞ்சலி ஸ்வீட்ஸ் இப்ப ஏற்பட்ட பின்னடைவுல இருந்து மீண்டு வந்து கூடிய சீக்கிரத்துல எல்லா கடைகளையும் திறப்போம். வாடிக்கையாளர்களுக்கு நாங்க சொல்லிக்கிறது என்னன்னா, அஞ்சலி ஸ்வீட்ஸ் மேல எந்த தவறுமே இல்ல. ஏதோ நேரம் சரியில்லை, கவனக்குறைவால இப்படி ஒரு விஷயம் நடந்து போச்சு. கூடிய சீக்கிரமே நாங்க மீண்டு வருவோம். நீங்க வழக்கம் போல சந்தோஷமா வந்து ஸ்வீட் வாங்கிட்டு போலாம். சார், இப்ப ஏற்பட்ட கவனக்குறைவு வருங்காலத்துல ஏற்படாதுங்கிறது என்ன சார் நிச்சயம்? அதனால ஏற்படுற ஆபத்துக்கு யார் சார் பொறுப்பேத்துக்கிறது? இங்க பாருங்கம்மா, கோவத்தை தூண்டுற மாதிரி கேள்வி கேட்காதீங்கம்மா. தயவு செஞ்சு கிளம்புங்க. சார், கேள்வி கேட்கறது எங்களோட உரிமை, பதில் சொல்ல வேண்டியது உங்க கடமை சார். இங்க இருந்தெல்லாம் போக முடியாது சார். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர்ற வரைக்கும் நாங்க இங்க தான் இருப்போம். சொல்லுங்க சார். பதில் சொல்லுங்க சார். ஜெகதீஷ், தாத்தா. என்னன்னு பாருப்பா. ஒன்றும் இல்லை தாத்தா. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க மாமா, எல்லாத்தையும் அவர் பாத்துக்குவாரு. சொன்னா கேளுங்க, தயவு செஞ்சு கிளம்புங்க ப்ளீஸ். போங்க போங்கம்மா, போங்கப்பா, போங்கம்மா, போங்க. பதில் சொல்லாம வேற போட்டோலாம் எடுக்காதீங்க ப்ளீஸ், வெளியே போங்க. சார், பாத்தீங்கல்ல, கேள்வி கேக்குற அத்தனை பேரும் நம்ம ஆளுங்கதான். நான் பத்த வச்சிருக்கிற வெடி எப்படி வெடிக்குது பாரு. பாத்தீங்களா அங்கிள், என் அத்தைக்கு நெட்வொர்க் பத்தி தெரியாமலே இவ்ளோ பெரிய நெட்வொர்க் வச்சிருக்காங்க. சரி வாங்க, கீழே என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். இவங்க கேக்குற கேள்விக்கு நாக்க புடுங்கிட்டு சாகலாம் போல இருக்கு. பத்திரிக்கைக்காரங்க கேக்குற கேள்விக்கு பதிலே சொல்ல முடியலப்பா. ஸ்வீட் பிசினஸ் விட்டுட்டு போறீங்களான்னு கேக்குறான்.
வணக்கம் சேட்டு. வணக்கம் வணக்கம்மா. யாருமா நீங்க? என்ன வேணும்? ஒரு முக்கியமான தகவல் வேணும். இந்த அஞ்சலி ஸ்வீட் இருக்குல்ல, அஞ்சலி ஸ்வீட், அதுக்கு என்ன? அதுக்கு ஒருத்தர் எசன்ஸ் சப்ளை பண்ணிருக்காரு. அதை இங்க இருந்து வாங்கிட்டு போனதா எங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. அதான் அதை வாங்கின ஆனந்த் யாரு, எப்ப வித்தீங்கன்னு எல்லா தகவலும் தெரிஞ்சா எங்களுக்கும் கொஞ்சம் வசதியா இருக்கும். இங்க பாருமா, நமக்கு எந்த ஆனந்தையும் தெரியாது. நாம யாருக்கும் சப்ளை பண்ணல. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கம்மா. என்ன சேட்டு இப்படி கோச்சுக்கிற? நாம என்ன அப்படியா பழகி இருக்கோம்? என்னது பழகி இருக்கமா? உன்னை யாருன்னு தெரியாதுங்கிற? யாரு என்னன்னு தெரியாத உனக்கு? இந்த குயினை தெரியாதவங்க சிந்தாதிரிப்பேட்டையில யாரு இருக்கா? யாருன்னு சொல்லவா? எந்திரி எந்திரிடா. என்னம்மா பட்ட பகல் இந்த மாதிரி வந்து மிரட்டுற? பட்ட பகல்ல மிரட்டி தான் எனக்கு பழக்கம். இது பப்ளிக்கா போயிடுச்சு. இதுவே ரூமா இருந்ததுன்னு வச்சுக்கோ, நடக்கிறதே வேற. தெரியுமா உனக்கு? மொத்தத்தையும் இல்லாம பண்றதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. செஞ்சு காமிக்கவா? இல்லம்மா இல்லம்மா, சொல்லிடுறமா. என்கிட்ட எசன்ஸ் வாங்கிட்டு போன பேரு ஆனந்த். அவன் அட்ரஸ்லாம் எனக்கு தெரியாது. அந்த ஏரியா மட்டும் சொல்றேன், அங்க போய் பாத்துக்குங்க. அந்த கடைக்கு பேக் சைடுல தான். அந்த பயம் இருக்கட்டும். இனிமே உருப்படியா தொழில் பண்ணு சேட்டு. இந்த மாதிரி ஒன்றரை எசன்ஸ் எல்லாம் வித்து பழகாத. அதை திங்கிறது உன் குடும்பத்தை சேர்ந்த யாராவதா கூட இருப்பாங்க. சரி. அப்புறம் பொட்டுன்னு போய் சேர்ந்துருவாங்க பாத்துக்கோ. அழுதாலும் புரண்டாலும் போனவன் வரமாட்டான். அத புரிஞ்சுக்கோ சேட்டு. சரிம்மா. உக்காரு. வாங்க, உடனே போய் அந்த ஆனந்த பிடிக்கலாம். பரவாயில்ல, நாம நினைச்ச மாதிரி தாத்தாவுக்கு பிரஷர் டபுள் ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரமே சித்தார்த்தும் பொம்மியும் இங்க பறந்தடிச்சிட்டு வருவாங்க. நாம போட்ட பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுது பாரு. பொம்மி இல்ல, பொம்மி ராணின்னு ஒரு பொம்பளை கூட்டிட்டு இங்க வந்தாங்க. என்ன சத்த? தாம்பரம் போறேன்னு சொல்லிட்டு நேரா சிந்தாதிரிப்பேட்டுக்கு போய் அந்த சேட்டை பார்த்து நமக்கு சப்ளை பண்ண ஆளுங்களை வரைக்கும் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப என்னத்த பண்றது? எப்படியாவது அவங்களை டைவர்ட் பண்ணி ஆகணும். நீ போய் சீக்கிரம் மாத்திரை எடுத்துட்டு வா, போ. தர்ஷினி, எதுக்கும் சித்தார்த்துக்கும் பொம்மிக்கும் ஒரு போன் போட்டு சொல்லிடுமா. சித்தார்த்த பார்த்தா மாமாக்கு கொஞ்சம் பிரஷர் குறையும், பெட்டரா ஃபீல் பண்ணுவாரு. சரி, நான் சொல்லிடுறேன். சீக்கிரமா போங்க தம்பி. வேம்பு சார், அந்த ஆளை புடிச்சு உண்டில்லன்னு ஆக்கிடணும். எவ்வளவு திட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்களா? தர்ஷினி, அண்ணனுக்கு போன் பண்ண போல இருக்கு. ஒரு வாட்டி போன் பண்ணி சொல்லிடுமா. நான் போன் பண்ணா அவன் எடுக்க மாட்டான். இங்க என்ன நடக்குதுன்னு உடனே கொஞ்சம் போன் பண்ணி சொல்லிடுமா. அப்புறம் ஏன் சொல்லல, எதுக்கு சொல்லலன்னு எதுவும் கேள்வி வந்துடக்கூடாதுல்ல. உடனே போன் பண்ணிடா. சரி, போன் பண்ணி சொல்லிடுறேன். தர்ஷினி எதுக்கு ஃபோன் பண்றா?
அண்ணா பத்திரிக்கைக்காரங்களாம் இங்க வந்து அது இதுன்னு கேள்வி கேட்டாங்கண்ணே. தாத்தாவுக்கு பிரஷர் அதிகமாகி முடியாம மயக்கமாயிட்டாருண்ணே. தர்ஷினி என்ன சொல்ற நீ? ஆமாண்ணே, இப்ப கூட தாத்தாவுக்கு மாத்திரை கொடுத்து உட்கார வச்சிருக்கோம். சரி நீ போன வை, நாங்க உடனே வீட்டுக்கு கிளம்பி வரோம். சரிண்ணே. தர்ஷினி, சித்தார்த் என்னம்மா சொன்னா? அண்ணன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காரு.